அனைவருக்கும் வணக்கம். நான் முன்ன கிரிப்டோ தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ இந்த வாரத்துக்கான குவிக்கான மார்க்கெட் அப்டேட் வீடியோ வந்திருக்கு. அண்ட் காய்ஸ், இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிட்காயினோட ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, இந்த பிட்காயினோட ஹிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான மைல் ஸ்டோனாக அமையறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த வாரத்தில் பிட்காயினோட ETF அப்ரூவல் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. பிகாஸ் ஆர்க் ஷேர்ஸ் இருக்கு பாருங்க, அதோட பிட்காயினோட ETF அப்ளிகேஷனோட டெட்லைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக்ல வருது, அதாவது 10ஆம் தேதி வருது. ஈவன் அந்த ஆர்க் ஷேர்ஸ் ஓன் பண்றாங்க பாருங்க நம்ம கேத்தியாக்கா, அவங்களுமே சொல்லியிருப்பாங்க வாரத்துக்குள்ள SEC-யோட அப்ரூவல் வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ வெறும் ஆர்க் ஷேர்ஸ்ல இது நிக்காது, கூடவே பிளாக் ராக் அண்ட் அதர் டாப் கம்பெனிஸ் இருக்கு பாருங்க, அதோட அப்ளிகேஷன்ஸும் இந்த வீக்லயே அப்ரூவல் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ மார்க்கெட்ல ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோனா இருக்க போகுது. அண்ட் ஈவன் இந்த பிட்காயின் ETF ரிஜெக்ட் ஆனாலுமே மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா பெரிய மூவ் வரும். ஸோ இந்த வாரத்துல பெரிய பெரிய சேஞ்சஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு, நிறைய பம்ப் நிறைய டம்ப் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க இந்த வாரத்துல. ஸோ இப்போ பிட்காயினோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 44,000 ரேஞ்சில ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. RSI பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் மிட் ரீஜன் பக்கம் இருக்குது. சோ எல்லாருமே இந்த ETF டெசிஷனுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு ரூமர் போயிட்டு இருக்கு, என்னன்னா இந்த பிளாக் ராக்லாம் இருக்கு பாருங்க, இந்த கம்பெனிஸ்லாம் ஆல்ரெடி அவங்களுடைய பிட்காயினோட பர்ச்சேஸ் மேஜரா முடிச்சிட்டாங்க. சோ இந்த அப்ரூவல் வந்தா அவங்க கிட்ட இருந்து பெரிய பை இருக்காது. சோ இந்த ட்ரேடர்ஸ் இருக்காங்க பாருங்க, இந்த நியூஸை வச்சு ட்ரேட் பண்றவங்க, அவங்க தான் மேபி இந்த பிட்காயினோட பிரைஸை பம்ப் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஹைப்லாம் குறைஞ்ச அப்புறம் மேபி டம்ப் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயமா வந்துச்சு. பட் இப்போதைக்கு இந்த ETF உடைய அப்ரூவல் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிட்காயினோட பிரைஸ் ஈஸியா இங்க இருந்து 50,000 இருந்து 52,000 வரையும் பம்ப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி இல்ல ETF அப்ளிகேஷன் ஏதோ ஒரு ரீசனுக்காக ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பிட்காயினோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஈஸியா 38,000 இருந்து 34,500 வரையும் டம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அண்ட் ஈவன் இந்த ஃபிளாஷ் கிராஷ் வாங்க பாருங்க, அந்த மாதிரி மேபி இந்த ஓவர் லெவரேஜ் லாங்ல எடுத்திருப்பாங்க பாருங்க, அவங்கள லிக்விட் ஆச்சு அப்படின்னா இன்னும் அந்த டம்ப் சீரியஸா கீழே போகும். ஸோ மேபி பிட்காயினோட பிரைஸ் 31,000 வரையும் கூட போறதுக்கு சான்சஸ் இருக்குது ETF அப்ரூவல் வரலனா. பட் அப்படி பெரிய டம்ப் வந்தாலுமே அது கொஞ்சம் சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடும். பிகாஸ் அஃப்கோர்ஸ் ஃபைனல் டெட்லைன் பாத்தீங்க அப்படின்னா மார்ச்லயும் இருக்குது, ஏப்ரல்லயும் இருக்குது. ஸோ இந்த வீக்ல ETF டெசிஷன் வந்துச்சு அப்படின்னா மேபி இந்த மாதிரி பிளே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது ஒரு 52ல இருந்து 53 வரையும் போயிட்டு அதுக்கப்புறமா அந்த நியூஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆக மறுபடியும் கொஞ்சம் ஒரு டம்ப் அங்க ஸ்லோவா கிளைம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிகாஸ் ஹால்விங் சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஹால்விங்க நெருங்கி போகும்போது பிட்காயின் பிரைஸ் ஸ்டேபிளா தான் ஏறி இருக்கும். ஈவன் தோ ஷார்ட் டேர்ம்ல டம்ப் இருந்தாலுமே ஹால்விங்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிட்காயின் பிரைஸ் ஏறுமுகத்துல தான் இருந்திருக்குது. ஸோ ஹால்விங் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ மறக்காம பாருங்க. அண்ட் அல்காயின்ஸை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா பிட்காயின் டாமினன்ஸ் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு காய்ஸ். அண்ட் மேபி மோஸ்ட்லி எல்லா அல்காயின்ஸும் பாத்தீங்க அப்படின்னா பிட்காயின் பம்ப் ஆச்சு அப்படின்னா மேபி கொஞ்சம் மூவ் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. பிகாஸ் BTC வைசஸ் அல்காயின் பேர் பாத்தீங்க அப்படின்னா நல்லா அடி வாங்க ஆரம்பிக்கும். ஏன்னா சடனா பிட்காயின் ஏறப்ப பிட்காயின் டாமினன்ஸும் கூடவே சேர்ந்து ஏறும். ஸோ அப்படி ஏறப்ப பாத்தீங்க அப்படின்னா அல்காயின்ஸ் பெருசா மூவ் கொடுக்காது. பட் பிட்காயின் நல்லா பம்ப் ஆகிட்டு கொஞ்சம் ஸ்டேபிளா மார்ச் அப்படின்னா மேபி அல்காயின்ஸ்ல ஒரு பம்ப் வரது சான்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இப்போ ரீசென்ட் டைம்ல ஆல்மோஸ்ட் ஒரு மினி அல் சீசன் வந்துச்சு. பட் இப்போ இந்த ETF நியூஸ் வரதால ஃபுல்லா எல்லாருடைய கண்ணும் பிட்காயின் மேல தான் இருக்கும். ஸோ பிட்காயின் டாமினன்ஸ் ஏற சான்ஸ் இருக்கு. அல்காயின்ஸ்ல பெரிய மூவ் வரதுக்கு சான்சஸ் இப்போதைக்கு கம்மி. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். அண்ட் காய்ஸ், உங்ககிட்ட நான் கேட்கறது என்ன அப்படின்னா இந்த வாரத்தில் பிட்காயினோட ETF அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு பிட்காயினோட பிரைஸ் பம்ப் ஆகும், அப்படி இல்ல ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு பிட்காயினோட பிரைஸ் டம்ப் ஆகும் அப்படின்றத உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லாருடைய கமெண்ட்டும் படிப்பேன். யார் அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். அண்ட் வித் தட் இதோட இந்த வீடியோ முடிஞ்சு நான் எப்பவுமே சொல்ல ஒரு கமெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா இருக்காம கிரிப்டோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.